வணக்கம் நண்பர்களே. ரிசர்வ் பேங்க் தற்போது நகைக்கடன் வைக்கக்கூடிய பொதுமக்களுக்காக வந்துட்டு ஒரு கெடுபிடியான ஒரு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. என்னன்னு பார்த்தோம்னா, இனிமேட்டு நகைக்கடனுக்கு வந்து நாங்க வந்து 75% அளவுக்கு தான் வந்து கடன் தருவோம். அதோட மதிப்பீட்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்துட்டு நகைக்கடன் வைக்கக்கூடிய அந்த நகைகள் எல்லாத்துக்குமே வந்து நீங்க வந்து பில்லு கொண்டாந்து குடுக்கணும் அப்படின்றாங்க. இந்த பில்லு கொண்டாந்து குடுக்கணுங்கிறது வந்துட்டு சரியான ஒரு விஷயம் தானே. யாராவது போலி நகைய குடுத்துறக்கூடாதுல்ல, திருட்டு நகைய குடுத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, இங்க வந்து அது நோக்கமாக இல்லை. ஏன்டா இப்ப பார்த்தோன்னா, பில் வச்சிருக்க நகைகள்ங்கிறது நம்ம வீட்டிலே பார்த்தோன்னா, ரொம்ப ரொம்ப ரேரா தான் இருக்கும். அப்ப ரீசென்ட்டா நம்ம வாங்குன நகைகளா இருந்தா அப்படி வாங்கியிருப்போம். அதே இது நம்ம நகைங்கிறது எப்பயுமே வந்து காலங்காலமா வந்து திருமண பந்தத்தின் காரணமாக, ஆ அவங்க போட்டு அனுப்புனது அப்படிங்கிற மாரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம பில் வச்சிருக்க மாட்டோம். அதேமாரி நம்ம பரம்பரையா நமக்கு வந்து ஒரு சொத்து மாரி வந்துட்டு நகைகள் சேர்ந்துருக்கும். அதுக்கும் வந்து நமக்கு பில் எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்துட்டு பில்லா காட்டுறது? இது மாரிலாம் குழப்பங்கள் இருக்கின்றன. ஏன்னா, அதுபோக இன்னொன்னு ஏற்கனவே வந்து ஒரு நெருக்கடி என்ன குடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாரி நகைக்கடன் இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க நகைக்கடன் வச்சுட்டு, அதை வந்து 1 வருஷம் முடிஞ்சதும் நீங்க திருப்புறப்ப வந்துட்டு வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வட்டிய மட்டுமே கட்டிட்டு வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் அப்படியே திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, இப்போ வந்து நீங்க வந்து முழுமையா அந்த கடன் தொகைய கட்டிட்டு, திருப்பி செலுத்திட்டு, அதுக்கப்புறம் தான் திரும்ப நீங்க நகைக்கடன் வைக்கணும் அப்படிங்கிற மாரி கட்டாயம் பண்ணாங்க. இது எல்லாமே பார்த்தோன்னா, ஒரு வசதியில இருக்கிறவங்களுக்கு வந்து ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதான் ஏழை எளிய மக்கள் வந்துட்டு, அந்த நகைக்கடன் மூலமாக வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களுக்கெல்லாம் பெரிய கெடுபிடியா இருக்கும். ஆக வந்து இந்த ரிசர்வ் பேங்க் வந்து இதன் மூலமாக வந்து தனியார் நகைக்கடன் நிறுவனங்களை தான் வளர்த்து விடுற மாரி இருக்கு. இன்னொன்னு இந்த சேட்டுங்க இவங்கலாம் வந்துட்டு நகைக்கடன் குடுக்குறாங்கல்ல, அவங்கலாம் வந்து குடுக்குறப்ப ரொம்ப கெடுபிடியா நம்மட்ட வந்து பணத்தை வசூலிப்பார்கள், வட்டி வசூலிப்பார்கள். இந்த மாரிலாம் இருக்கிறப்போ ஏழை எளிய மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதனால ரிசர்வ் பேங்க் வந்து இந்த மாரி மக்களுக்கு எதிரான இந்த அறிவிப்புகள் வந்து வாங்கணும். அதுவும் இப்போ வந்துட்டு எல்லாருமே இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற டைம், காலேஜ் ஃபீஸ் கட்டுற டைம். ஆக இவங்கள எல்லாரையுமே வந்து தனியாருக்கு தள்ளிவிட்டு, தனியாரை வளர்த்துவிடும் ஒரு அறிவிப்பாக தான் இதை பார்க்க முடிகிறது. இது ஏழை எளிய மக்களை கடுமையாக பாதிக்கக்கூடியது. எனவே இதனை வந்து திரும்பப் பெற வேண்டும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சொல்லிக் கொள்கிறேன். ஏன்டா இப்போ நிர்மலா சீதாராமன் பெயரே சொல்லாம தாவேகா தலைவர் விஜய் வந்து அறிவிப்பு விட்டுருக்காரு. மத்திய அரசையும் சுட்டிக்காட்டல, நிர்மலா சீதாராமனையும் சுட்டிக்காட்டல. முழுக்க முழுக்க ரிசர்வ் பேங்கே சொல்றாரு. ரிசர்வ் பேங்க்ங்கிறது வந்து நிதி அமைச்சகத்தின் கீழ வர்றது தான். அவங்களோட அறிவுரைப்படி செயல்படக்கூடியது தான். அப்படி இருக்கும் நிர்மலா சீதாராமன் தான் வந்து இதுக்கு வந்துட்டு ஸ்டெப் எடுத்து இதை மாற்றி அமைக்கணும் என இந்த கோரிக்கையை வைத்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.